ஏதோ வயல் கார்டு டாக் வந்துருச்சுல. இந்த சீசன் 9 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 2, 3 பேத்த தவிர கன்டென்ட் எவனுமே சுத்தமா குடுக்கறதில்ல. அதனால பிக் பாஸ் டீமே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தீபாவளி எதுவுமா ஏதாச்சும் ஒரு கன்டென்ட்ட குடுக்கணும். வயல்ட் கார்டு என்ட்ரி வந்து சீக்கிரமா நம்ம உள்ள அனுப்பணும் அப்டின்னா, கண்டிப்பா கன்டென்ட் வேற மாரி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். நீங்களே பாருங்க வீட்டுக்குள்ள இருந்து குறிப்பிட்ட நபர்கள தவிர மத்த எல்லாருமே 18+ குடுக்குறாய்ங்க. இல்லன்னா வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து டீம் வந்து வேற மாரி பிளான் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வொர்ஸ்ட் சீசன வந்து பார்த்திருக்கவே முடியாது. எல்லை மீறி போறீங்கடா! அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 18+ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அரோராலாம் உச்சம். ஆதிரையெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவன் தான் அவனைய புடிக்கலங்கிறான். மீண்டும் மீண்டுமா? அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வாரம் ஆப்பு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். பார்வதிக்கா இருக்கட்டும், திவாகருக்கு அவர்களா இருக்கட்டும் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, வோட்டிங் வந்து தாறுமாறா விழுந்துட்டு இருக்கு. அரோராவா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கடைசில தொங்கிட்டு இருக்கான் என் அன்அஃபிஷியல் வோட்ல. அப்சராக்கு இப்ப எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாம இவங்க அப்சரா அனுப்பிச்சுட்டா, மிச்சராச்சும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து 18+ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து எஃப்ஜே மேலயும், ஆதிரை, அரோரா மேலயும் செம்ம கடுப்புல இருக்காங்க போல இருக்கு. அதனால ஓட்டுக்களே சுத்தமா விழவே இல்ல. அன்அஃபிஷியல் வோட்ல எப்படி இருக்கு? அஃபிஷியல்ல என்ன கருமம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்ல. இப்போதைக்கு வந்து அவங்கலாம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். இந்த சீசன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு திவாகர், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதி. ஒன் மேன் ஷோவா பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் தான் கன்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. துஷாருக்கெல்லாம் இந்த கேப்டன் பதவியெல்லாம் புடுங்குனது வந்து ரொம்ப எனக்கெல்லாம் சந்தோஷம். எனக்கு இவன் கேப்டன் பதவி வந்து அந்த டாஸ்க்கே எனக்கு வந்து ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. திரும்பி இந்த டாஸ்க்க வின் பண்ணி அவன் கேப்டன் ஆனப்ப எனக்கெல்லாம் கடுப்பா இருந்துச்சு. இவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? இவன் வந்து டாஸ்க் ஆடி வந்து கேப்டன் ஆயிட்டான் அப்படின்ற மாரி இருந்துச்சு. கேப்டன் பதவிய புடுங்குனது ரொம்ப சரி. இதுல பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃபீ வேற அடுத்த வாரம் அவனுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் டாஸ்க்ல கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணான். கடைசில பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து ஏதோ கமுத்து போட்டு ஜெயிச்சுட்டாப்ல. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நாமினேஷன் ஃபீமே கிடைச்சிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்படியே கன்டென்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து வேஸ்ட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டீம் வந்து சூப்பராவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணிட்டு இந்த தீபாவளி இதுமா இது வயல் கார்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு போக்குலயுமே போயிட்டு இருக்கு. அஸ்வின் அவர்கள் வந்து இந்த பேர்ல முதல்ல அடிபடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஃபரீனா அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே போக வேண்டியது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து வேற லெவல்ல கேம் விளையாடுவாங்க. அஸ்வின பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள அவரு எதுக்கு வர்றாருன்னா, ஆல்ரெடி அவருக்கு நெகட்டிவிட்டியா ஒரு பேரும் இருக்கு. படங்களும் வந்து அந்த அளவு பார்த்தீங்கன்னா போகவும் இல்ல. அதனால இந்த டயத்துல வந்து உள்ள வந்து இப்ப ஹரிஷ் கல்யாணுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சுச்சு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே அவர் மட்டும் தான் கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அதனால அவரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து அஸ்வின் அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு புவியரசு அவர்கள், வினோத் பாபு, ரோஷன் இவங்களும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு நெறைய பேத்த வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா வந்து இவங்க அதுக்காக தான் வந்து உள்ளே போட்டாங்க. இப்ப வந்து அரோரா வந்து 18+ஆ குடுத்துட்டு இருக்காங்க. கலையரசன வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்ன வரைக்கும் தலைய வந்து குளிக்காம சுத்திக்கிட்டு இருக்கானே, ஏதோ பண்ணிட்டு இருக்கானே ஒழிய, இன்ன வரைக்கும் அவன்ட்ட இருந்து ஃபயரா வரவே இல்ல. ஏன் இவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர் வந்து சிங் சாங் சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த மாரி வந்து அவங்க கூட சேர்ந்து ஏதோ ப்ளே பண்றாரு. பார்வதி கூடயும் இவங்க கூட சேர்ந்து காசப் ஊர்க்கிழவி பேசுற மாரி ஒரு கிழவி வேலைய தான் பார்க்குறாரு ஒழிய, இன்னும் இறங்கி வந்து ஆட ஆரம்பிக்க மாட்டேங்கிறார். அதனால வந்து கலையரசன் வந்து வேற ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு ஊருக்கே போயிட்டு வந்து அவர தூக்கிட்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணவே இல்ல. அதனால இந்த மாரி வேற யாராச்சும் இப்போ வந்து அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. திருச்சி சாதனா நான் மட்டும் உள்ள இருந்திருந்தேன்னா அப்படின்ற மாரிலாம் பேசியிருக்காங்க. இவிங்க விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திவாகரையே உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. இவன அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜெய்மணிவேல் அவரோட இன்டர்வியூ கூட நான் பார்த்திருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இப்ப திவாகர்லாம் நீங்க உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி கோமாளித்தனம் பண்ணி நம்மளுமே உள்ள போயிரலாம்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு தோணும். அது மாரி நான் வயல் கார்டு விட்டாங்க அப்படின்னா, நான் வேற லெவல்ல சம்பவம் செய்வேன் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா, ரம்யா ஜோ அவர்களே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்களே ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. கலையரசன் அவர்களே ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாரி அவர் இப்போ உள்ள போறாரு அப்படின்னா, கண்டிப்பா கேங்ஸ்டர்ஸ போட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பொளந்து கட்டுவாரு. வேற மாரியான ஒரு ஆட்டம் இருக்கும். உண்மையிலே நான் வந்து இந்த விக்கல்ஸ், விக்ரம் எல்லாம் உள்ள போறத பார்க்கும்போது, நான் காமெடி இந்த தடவ வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன்.
ஒரு ப்ரோமோல வரலைன்னா கூட பரவால்ல. எபிசோட்ல எங்கேயாச்சும் விக்கல் விக்ரம் வராரா? எபிசோட்ல எங்கேயாச்சும் நீங்க அவர பார்த்தது உண்டா? இவரை எங்கேயோ கண்டது உண்டா? யுவரானர் அப்படிங்கிற மாரி எங்கேயுமே வந்து விக்கல் விக்ரம் தெரியவே இல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு அன்சீன் ஏதோ ஒரு ப்ரோமோ பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, வீட்ட தொடச்சு ஏதோ பாட்டு பாடி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்பது காமெடி தானே. அதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமே. பார்வதிய கட்டாவே நான் இவ்வளவு தூரம் ஒதுங்கிக்குவேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு தான் இருக்காரே ஒழிய, இறங்கி வந்து சுத்தமா வந்து விக்கல் சிக்கிரமெல்லாம் ஆடவே மாட்டேங்கிறாரு. அந்த மாரி நெறைய கேட்டகரி இருக்கு. வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன மாரி கன்டென்ட் குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு திவாகரா இருக்கட்டும், இன்னொரு சைடு பார்வதி அவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு ஏதோ ட்ரை பண்றாங்க. இங்கிட்டு 18+ பார்த்தீங்கன்னா, ஆதிரை, எஃப்ஜே, அரோரா இந்த மாரி ஒரு குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே குடுத்துட்டு இருக்கு. முக்கோண காதல் வந்து இப்படிப்பட்ட காதல் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு உள்ள. இது எத நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி 20 பேர விட்டாய்ங்க. 2 பேர் வந்து எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. பிரவீன் காந்தி அவர்களும், நம்ம நந்தினி அவர்களும் வாக் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்படின்னா, இது வயல்ட் கார்ட் என்ட்ரி யாராச்சும் உள்ள விட்டு கேம மாத்துவாங்களா? அவங்க வந்து வேற மாரி கொண்டு போவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? வயல்ட் கார்ட் என்ட்ரி யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமேட்டு வெளியில போன நந்தினி அவர்கள் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ கூட குடுக்கவே இல்ல. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஆனா பிரவீன் காந்தி அவர்கள் முக்குக்கு முக்கு உட்கார்ந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு. நம்ம சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து உரக்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ இந்த விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜூனியர், அவரோட நான் சீனியர். அதனால இவரு பேசவே விட மாட்டேங்கிறாரு. நோஸ் கட் பண்றாரு. என்னையெல்லாம் சுத்தமா பேசவே விடல. அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்கிறேன். ஒரு நான்சென்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து போட்டே உடைச்சுட்டாரு. நோஸ் கட் பண்றாரு அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு. இப்ப ஏன் நாங்க சொல்றோம்? போன சீசன்ல இருந்து அதான் சொல்றோம். ராணவுக்கு அதுதான் பண்ணாரு. நிறைய கண்டஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா அதுதான் அவர் பண்ணாரு. நோஸ் கட் தான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால அதுலருந்து அவர் வெளியில வரணும்னு சொல்லிட்டு இந்த சீசன் வேற மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே சொன்னோம். ஆனா இன்ன வரைக்கும் பழைய திருடி, கதவு திருடி அப்படிங்கிற மாரி யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. வாய்ப்பு குடுக்க மாட்டேங்கிறாரு. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க ஃபுல்லா பேச விடுங்க. என்ன கொட்டணுமோ அவங்க கொட்டிட்டாங்க. சரி ஓகே இவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்களே, இதுலருந்து என்னென்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட்ன்னா என்ன? அந்த ஷோவோட ஆங்கர் அப்படின்னா என்ன? கடல்ல வந்து நங்கூர எவ்வளவு ஆங்கர் வந்து போட்டு நிறுத்துதோ, அந்த மாரி நீங்க தான் நிறுத்தணும் ஷோவ. கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஷோ பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சிருப்பாரு அப்படின்னா, பிக் பாஸ் ஒரு சில ப்ரோமோவே அதிரி புதிரியா இருக்கும். போன வாரம் நம்ம பார்த்த ப்ரோமோலாம் எப்படி இருந்துச்சு? இததானே விஜய் சேதுபதிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு. கடைசியில நம்ம போய் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? அந்த ஆமா தானே, இல்ல தானே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லமே விடமாட்டேங்கிறாரு. ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் வந்து குடுக்கணும் நீங்க. குடுத்து அவங்க கண்டஸ்டன்ட் என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேச விட்டு, அதுலருந்து நீங்க எடுத்து இப்ப கமலஹாசன் அவர்கள் பேசினா அவருக்கும் புரியாது, கண்டஸ்டன்ட்டுக்கும் புரியாது. அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சைடு வந்து இந்த மாரி பேச விடாம பண்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்டஸ்டன்ட்டுமே இவர வந்து அந்த அளவு மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவர ஒரு வளர்ந்து வர ஹீரோவா தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது, கமலஹாசன் அவர்கள் இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். இவர வந்து அந்த அளவு பயப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரவீன் காந்தி அவர்களே சொல்றாரு பாருங்க. எனக்கெல்லாம் ஒரு ஜூனியர்ன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போறாரு. அதனால உங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி என்னென்ன மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வயல்ட் கார்ட் என்ட்ரிய யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.